Good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பிரபல குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராஷிதா அவர்கள் வந்திருக்காங்க. பீடியாட்ரிக் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர், இப்போ பொதுவா பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட எப்படி இந்த உளவியல் ரீதியாக எப்படி அணுகணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேசலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு அடம் பிடிப்பாங்க. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கும். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஷூர். ஸோ குழந்தைங்க அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஏஜ் வைஸாகவே டிஃபர் ஆகும். ஸோ சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் 6 மாத குழந்தைங்க, 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழுகும் போது அவங்களோட மூச்சை கொஞ்சம் நேரம் பிடிச்சி அதுக்கப்புறம் மூச்சை விட முடியாத அளவுக்கு அழுவாங்க. அதுக்கு நாங்கள் பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அழுகும் போது டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மூச்சு ரிலீஸே ஆகாது. ஸோ உடனே அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க எல்லாரும் பயந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள உடனே அவங்கள டைவர்ட் பண்ணணும். இப்போ இன்ஜெக்ஷன் போடும்போது கூட சில குழந்தைங்க அழுது மூச்சை விட முடியாமல் டக்குன்னு இது ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா கை கால்லாம் ப்ளூ ஆகிடும். அவங்களுக்கு வாய் லிப்ஸ் எல்லாம் கூட ப்ளூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இப்படியே விட்டுட்டா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதை தவிர்த்து சில குழந்தைங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலோ இல்லைன்னா வயிற்றுல பூச்சி இருந்தாலோ இல்லை லெட் பாய்சனிங் சொல்லுவோம். லெட் இப்போ எல்லாத்துலேயுமே இருக்குது, லைக் போடுற கண்மையில் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம கண்மை வைக்கக்கூடாதுன்னு இதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த போடுற கண்மையை அவங்க எடுத்துகிட்டு வாய்க்குள்ளே வச்சுப்பாங்க. இல்லைன்னா டாய்ஸ், நிறைய டாய்ஸ் இப்போ லெட்டில் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாய்ஸ் எடுத்து சின்ன குழந்தைங்க வாயில் வைக்கும் போது அந்த லெட் அவங்களுக்குள்ளேயே போயிடும். ஸோ போகும்போது அதில் பாய்சனிங் வரும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸுங்கிறது வரும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களை அந்த நேரத்தில் வேறு இது மாதிரி ஏதாவது கிகிள்ஸ் காமிச்சு, ஏதாவது கிளுகிழுப்பு அந்த மாதிரி காமிச்சு அவங்கள டைவர்ட் பண்ணணும். இது சின்ன குழந்தைங்களுக்கு. இதுவே ஒரு பேசிக்காக இந்த அடம் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 வயசு வரைக்கும் தான் அலவுட். அதுக்கு மேலே நம்ம அவங்களோட சைட் நம்ம போகக்கூடாது. அதுதான் பேரண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த வயசுலேயே நம்மளுக்கு அடம் பிடிச்சா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நம்ம மாற்றணும். இப்போ இருக்க ஃபேமிலி எல்லாமே இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை, ப்ரீசியஸ் குழந்தையா இருக்காது. ஸோ எல்லாத்தோட செல்லமும் அந்த குழந்தைக்கு கிடைக்கிது. முன்னாடி 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஷேரிங் எப்படி மற்றவங்களுக்கு பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரே ஒரு குழந்தை இருக்கிறதுனால எல்லாமே அதுக்கு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்றோம். அதுவும் இப்போல்லாம் திட்டுறது கூட நம்ம குழந்தைங்கள கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ திட்டுறதுங்கிற கிடையாதுன்னு மாறினது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். பட் நம்ம பகிர்ந்து உண்ணணும், எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோங்கிற ஐடியா குழந்தைங்களுக்கு இப்போ கிடைக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி டேண்ட்ரம் அப்படிங்கிறது 3 விதமாக பிரிக்கும். லைக் 2 வயசுக்கு மேலே குழந்தைங்க 3 விதத்தில் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒன்று மெல் டவுன் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். மெல் டவுன் அப்படின்னா உடனே அப்படியே அழுக ஆரம்பிச்சு அவங்களே ஒரு சாரி ஃபேஸாக கிரியேட் பண்ணிடுவாங்க. நம்மளும் ஐயோ குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமீடியட்டாக கொடுத்துருவோம். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து நம்ம அழுதா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்துடும். 2வது விதம் ட்ராமாட்டிக் டேண்ட்ரம். அப்படின்னா அவங்க அழுவாங்க, ஆனால் கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் சொட்டு கூட வராது. ஸோ அவங்க அந்த மாதிரி விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குழந்தை நம்ம கிட்ட நடிக்கிறாங்க அப்படிங்கிற அவேர்னஸ் வரும். ஐயோ குழந்தை அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவங்கள இக்னோர் பண்ணிடணும். அவங்க பண்ணுறதை இக்னோர் பண்ணால் குழந்தைங்க ரொம்ப நேரம் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ உடனே அந்த விஷயத்தை அவங்க கேட்குற விஷயத்த மறந்துட்டு வேறு விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அழுகிற குழந்தைங்களுக்கு இப்போ எனக்கு டிவி பார்க்கணுன்னு அழுதா நீங்கள் அதை டைவர்ட் பண்ணி புக்ஸ் படிக்க கொடுங்க. இல்லை அவங்களுக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த டைம் நீங்கள் பெயிண்டிங் ஆஃபர் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை மறந்துட்டு உடனே குழந்தை மற்றதுக்கு மாறிடும். இதுதான் வேணும், நான் அடம் பிடிச்சா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 3வது குழந்தைங்க பொது இடங்களில் உடனே ஒரு 2 நாள் 3 நாள் பேசாமே இருப்பாங்க. அது 3rd விதமான டைப். அவங்கள நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே நிறைய பேச ஆரம்பித்து அவங்க கிட்ட பழகி இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லி புரிய வைக்கணும். பட் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே குழந்தைங்களை அடிக்கிறது இல்லை அவங்கள கத்துறது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதை விட அதிகமாக அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைக்க நம்ம ட்ரை பண்ணணும். இதுதான் 2 விதமான டேண்ட்ரம். அது ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம ஏற்ற மாதிரி அப்ரோச் பண்ணணும். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க இல்லையா, அது என்ன? ஸோ ஸ்கூலுக்கு போக மாட்டேன் குழந்தைங்க எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இப்போ இருந்து பேசணும் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் கனிமொழி கும்டிப்பூண்டியிலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்.
மேடம் என் குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு 15 டேஸ் முன்னாடி சிக்கன் பாக்ஸ் வந்ததுங்க மேடம். ஓகேம்மா. 8 மந்த் பேபி மேம். 8 மந்த் ஆகுது. ஓகே. அதுக்கு வந்து இப்போ எல்லாம் மறைஞ்சிடுச்சு. இது லோஷன் மாதிரி கொடுத்தாங்க மேலே பூசுறதுக்கு. இன்ஜெக்ஷன்லாம் எதுவும் போடல. சரிம்மா. மறுபடியும் அது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கணும் மேம். ஓகேம்மா. ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்து ஒரு தடவை வந்துச்சுன்னா அதனோட இம்யூனிட்டி வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ செகண்ட் டைம் அஃபெக்ட் ஆகலாம். பட் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை வந்து ஹெர்பீஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ சிக்கன் அம்மை போடுறது வந்துட்டு ஒரு தடவை தான் வரும். பட் செகண்ட் டைம் அஃபெக்ட் ஆகும்போது இதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் வராது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த ரேஷஸ் வர்றது, ஜுரம் வருது, இதை விட வேறு விதமான ஃபீச்சர்ஸ் ஹெர்பீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் 90% குழந்தைங்களுக்கு ஒரு தடவை வந்துச்சுன்னா அந்த இம்யூனிட்டி வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வர சான்சஸ் வந்து கம்மி தான். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் ஜான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். ஓகே சார். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 6 வயசுல பையன் இருக்கா மேடம். சொல்லுங்க. அவர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு, ஸ்கூல்ல எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு. பட் ஒரு இடத்துல போனா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல உட்கார மாட்டேங்காரு. ஹோட்டல் போறோம், அங்க போறோம், எங்க போனாலுமே துருன்ட்டே இருக்கிறாரு. சரி, அது நம்ம பாசிட்டிவா பார்க்கவா இல்ல நார்மல் பார்க்கவா அப்நார்மல் பார்க்கவா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஓகே, பேசும்போது அவங்க உங்க கண்ணை பார்த்து பேசுறாங்களா? பேசும்போதெல்லாம் கண்ணை பார்த்து தான் பாக்குறாரு மேடம். பேசும்போது பாக்குறாரு, நல்லா படிக்கிறாரு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட், எல்லாம் நல்லா இருக்கிறாரு, ஆக்டிவா இருக்கிறாரு. வெரி குட். இப்போ 6 வயசு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். இதுல காதுக்கு டெஸ்ட் எதனா பண்ணிருக்கீங்களா? இதுவரை பண்ணல மேடம். இதுவரை பண்ணதில்லை. ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் நல்லா இருக்கு, கிளாஸ்ல நல்லா போறாங்க, நல்லா இருக்கிறது. ஆனா அந்த ரொம்ப அப்பாவியா இருக்கிற மாதிரியே இருப்பாரு. நிறைய ஒரு நாளைக்கு 4-5 பென்சில் தொலைச்சிருவாரு. அந்த அந்த இது வரமாட்டுக்கு அவருக்கு. அந்த பென்சில் நம்ம பொருள் நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல. ரொம்ப ஏமாந்துட்டு வந்துருவாரு. ஸ்கூல்ல படிக்கிற விஷயத்துல நல்லா இருக்கிற, மத்த விஷயத்துல ஏமாந்துட்டு வந்துருவாரு. ஓகே. மத்த குழந்தைங்க கிட்ட சண்டை போடுறது, அடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? அந்த மாதிரி இல்ல. ஸ்கூல்ல போயிட்டா இவன் தான் அடி வாங்கிட்டு வரா, இவன் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா வீட்ல நல்லா ஆக்டிவா இருக்கா, மத்தவங்களுக்கு நல்லா இருக்கா, மத்தபடி பேசும்போது ரொம்ப நார்மலா இருக்கா. ஓகே. கிளாஸ்ல உட்கார்ந்து கவனிக்கிறாங்களா இல்ல உட்கார்றதுக்கும் கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருக்காங்கன்னு டீச்சர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? இல்ல கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்காரு, அதுதான் சொல்றேன். கிளாஸ்ல எல்லாம் நீட்டா இருக்கிறா, உட்கார்ந்து இருக்கா. ஸ்கூல்ல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்ல. உங்க வீட்ல வெளியில ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி பண்றாங்க. ஓகே. ஸோ இதை வந்து பெட்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நாங்கள் ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம். அட்டென்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. பட் நம்ம கிட்ட அவங்க பேசும்போது ஐ கான்டாக்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிஸார்டர்ஸ் வந்து ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம். அது வந்து இயர்லியராக நம்ம பார்க்குறது வந்துட்டு பெஸ்ட். பட் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது ஸ்கூல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது, அங்கே நல்லா கவனிக்கிறாங்க, கூட இருக்கிறவங்க கூட எந்த சண்டையும் இல்லை, ரிலேஷன்ஷிப் நார்மலாக இருக்குன்னா ஜென்ரல் செக்கப் போகும்போது இதையும் சொல்லி இதுக்காக நீங்கள் வந்து பார்த்துக்கிறது பெட்டரே தவிர இது அப்நார்மல் அப்படின்னு எக்ஸாக்டாக இப்போ சொல்ல முடியாது. குழந்தைய கூட்டிகிட்டு போய் பீடியாட்ரிஷியன் கிட்ட காமிங்க, இந்த பிரச்சனையை சொல்லுங்கள், குழந்தைய பார்த்துட்டு நம்ம இதை டிசைட் பண்ணுறது பெட்டர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க. ஐ அம் காலிங் ஃப்ரம் மதுரை சார். உங்க பேரு? பவானி சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. டாக்டர் மேடம், இது என் குழந்தை அதிகமா மண்ணு சாப்பிடுறா மேடம். எங்க சுவர் இருந்தாலும் போய் நக்கிட்டே இருக்கான். என்ன வயசுமா ஆகுது? 1.5 வயசு ஆகுது மேடம். 1.5 வயசு ஆகுது. மண்ணு தவிர வேற ஏதாவது பென்சில் ஊக்கு எடுத்து ஸ்டக் பண்ணிட்டே இருக்கான். ஆனா மேம் முழுங்கலாம் இல்ல, முழுங்கல, ஆனா சாப்பிடுறதுக்கு பிடிச்சு வந்துகிட்டே இருக்கான். சாக் பீஸ் சாப்பிடுறது இந்த மாதிரி சேர்த்திருக்கா? இல்ல மேடம், சாக் பீஸ் இப்போதைக்கு வீட்ல அவைலபிள்ங்கிறதுனால அது சாப்பிடுறது. ஆனா மண்ணு, கல்லு, சுவரு இதெல்லாம் நக்கிட்டே இருக்காங்க. ஓகேம்மா. மோஷன் போகும்போது எதுவும் பூச்சி இருக்க மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? அது ஒரு டைம் இருந்தது மேடம். அது டாக்டர் காமிச்சதுல புழுக்கடி மருந்து கொடுத்து ஊத்தியாச்சு மேடம். ஓகேம்மா. இப்போ என்ன வயசு சொன்னீங்க? 1.5 வயசு ஆகுது மேடம். பூச்சி மருந்து கொடுத்து கடைசியா எப்போ கொடுத்துருக்கீங்க? ஒரு 2 months பிஃபோர் இருக்குங்க. 2 months பிஃபோர். ஸோ இது வந்து பைக்கா அப்படின்னு சொல்லுவோம்மா. பைக்கானா வந்துட்டு இந்த மண், கல், இல்லை வந்து சாக் பீஸு, இல்லை பென்சில் ஊக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு எதனால் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பூச்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும். ரெண்டாவது வந்து ரத்த சோகை, அனீமியான்னு சொல்லுவோம். ஸோ ரத்த சோகை இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி மற்ற இதில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட எண்ணங்கள் வந்து இந்த சாக்லேட் சாப்பிடணுமே இருக்கிறது, ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம விட்டமின் சிரப் கொடுத்துட்டு அயன் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்கணும். அப்படி அனீமியா இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அதனோட சப்ளிமெண்ட் கொடுக்கணும். அயன் டானிக் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். கொடுத்துட்டு 6 மந்த்ஸ் கழிச்சு அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் கழிச்சு திரும்ப பிளட் டெஸ்ட் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு ரத்த சோகை எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது, பிளட் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணும். ஆனால் கண்டிப்பாக இப்போயே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரத்த சோகை எவ்வளோ கம்மியாக இருக்குது, அது எதனால் இருக்குது, இதை வந்து 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று நியூட்ரிஷனல்னு சொல்லுவோம். நியூட்ரிஷன் விதத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரெண்டாவது விஷயம், உள்ளே வந்து எங்கேயாவது வந்துட்டு பூச்சி இருக்கிறதுனால இல்லை வயிற்றில் வேறு எங்கேயாவது பிளட் லாஸ் இருந்தால் இல்லை ரொம்ப வருஷமாக வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அனீமியா வரும். ஸோ இது எதனால் வந்து குழந்தைக்கு ரத்த சோகை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி டானிக் கொடுத்தீங்கன்னா இது க்யூரபிள் டிசீஸ். ஸோ சீக்கிரம் கொண்டு போய் காமிச்சு இதை வந்து சரி பண்ணுறது பெட்டர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் பிரபாவதி மிஞ்சிலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் 4.5 வயசு பையன் மேடம் எனக்கு. ரவனு நிறைய சாப்பிட மாட்டேங்கிறான். அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான். ஓகே, எப்பெல்லாம் வயிறு வலி சொல்கிறாங்கம்மா? காலையில் எழுந்தோடனே சொல்கிறாங்களா இல்லை ஈவினிங்? காலையில் சம்டைம்ஸ் காலையில் எழுந்தாலும் வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான். சரியா மோஷன் வேறு போக மாட்டேங்கிறான். ஓகேம்மா, 4 வயசு சொன்னீங்க இல்லையா? வெயிட் எவ்வளோ இருக்காங்க தெரியுமா? 4 மேடம் 15 kg தான். 15 கிலோ இருக்காங்க. ஓகேம்மா. ஸோ 4 வயசு பையன் வந்துட்டு நார்மலாக 15 to 16 கிலோ இருக்கணும். அது நார்மலாக தான் இருக்காங்க. 1 கிலோ மட்டும்தான் கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் சாப்பாடு விஷயத்தில் இப்போ வந்து கவனம் செலுத்தினா போதும். என்னென்னா ஆரோக்கியமான உணவுகள் வந்து கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து டிவார்ம் பண்ணும். பூச்சி எதுவும் இருந்ததுன்னா பூச்சி தான் எல்லாம் சாப்பிடுமே தவிர குழந்தைக்கு போய் சேரவே சேராது. ஸோ பூச்சி மருந்து கொடுத்து அதை வந்து டிவார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சத்துள்ள ஆகாரங்கள் நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இந்த வயிறு வலி, அது மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து வயிறு வலி வந்து காலையில் தான் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காததுனால காலையில் மட்டும்தான் அந்த வயிறு வலி வரும் சில குழந்தைங்களுக்கு. ஈவினிங் ஆனால் நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வயிறு வலியா இல்லை உண்மையாகவே அவன் வயிறு வலின்னு சொல்கிறானா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். பட் நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. நான் குழந்தை வந்து 15 கிலோ இருக்காங்க, 1 கிலோ தான் கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதே பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டு சாப்பிடும் போது சத்துள்ள ஆகாரங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆரம்பிங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், நான் கைல்வெளி நாமக்கல்லேருந்து பேசுகிறேங்க சார். ஓகே, டாக்டருக்காக உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகேங்க சார். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். என்னோட பாப்பா வந்து இப்போ 10th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மேம். ஆனால் வெயிட் வந்து 6.5 தான் இருக்கா. பிறக்கும் போது என்ன வெயிட் இருந்தாங்க? 3 kg இருந்தாங்க மேம். 3 kg இருக்காங்க. நீங்கள் இப்போ என்னென்னலாம் கொடுக்குறீங்க உணவு? எல்லா ஃபுட்டும் காலையில் கஞ்சி கொடுப்பேங்க மேம். ஆஃப்டர்நூன் வந்து ரைஸு அது மாதிரி கொடுப்பேங்க மேம். நைட் வந்து இட்லி அது மாதிரி கொடுக்குறேன். சரிம்மா. உங்கள் பால் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை பவுடர் பால் கொடுக்குறீங்களா? இல்லை கண்டினியூ பண்ணுறேங்க மேம். மதர் ஃபீடிங் தான் பண்ணுறேன். ஓகே, அதை தவிர்த்து வேற மாட்டுப்பால் கொடுக்குறீங்களா இல்லை பவுடர் பால்? அதெல்லாம் குடிக்க மாட்டேங்கிறாங்க மேம். ட்ரை பண்ணி பார்த்தேன், குடிக்க மாட்டேங்கிறா. சரி, உங்கள் மில்க் வந்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்குறீங்க? ஒரு 6 டைம்ஸ் கொடுப்பேங்க மேம். 6 டைம்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ காலையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக அந்த மில்க் வந்துட்டு நீங்கள் 2 இயர்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணலாம். உங்கள் தாய்ப்பால் கொடுக்குறது 2 வயசு வரைக்குமே கொடுக்கலாம். அதுக்கு மேலேயும் குழந்தை டிமாண்ட் பண்ணும்போது கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்து அதிகமாக பால் கொடுக்குறீங்க அப்படின்னா மற்ற சாப்பாடை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்போ காலையில் என் குழந்தை வந்துட்டு 500 ml குடிக்குது, நைட் ஒரு 500 ml கிட்டத்தட்ட 1.5-2 லிட்டர் பால் மட்டும் குடிக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு மற்ற சாப்பாடு பசியே இருக்காது. ஸோ குழந்தைங்களும் வந்துட்டு அம்மா பால் குடித்தா போதும் அப்படிங்கிறதுனால காலையில் ஒரு பெரிய கப்பில் பால் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப நம்ம அவங்கள வந்துட்டு இட்லி சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அவங்களால கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால நீங்கள் வந்து மில்க் வந்துட்டு கண்டென்ட் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஏஜில் பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து அவங்க கூட பழகி அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்க முடியும். இனிஷியலாக 6 months குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கிறது சில விஷயங்கள் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அதுவே கண்டினியூ ஆகாது. 1 வயசில் பார்த்தீங்கன்னா காரம் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட மூட் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இட்லி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு சாதம், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் போட்டு கொடுக்கலாம்.
அது வந்து குழந்தையோட வெயிட் போடுறதுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் 10 மாசத்துல 6 கிலோ அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்படியே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னா 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம், அது வந்து எப்படி எப்படியெல்லாம் கொடுக்கலாம், அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெக்ஸ்சரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இந்த கலரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்லா மசிச்ச ஃபுட்டு தான் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு பருக்கையாக இருக்கிற ஃபுட்ஸ் தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன கலரான ஃபுட் பிடிச்சிருக்கு, என்ன டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தனியாக வந்து அதுக்கு தனி சார்ட்ஸே இருக்குது. ஸோ நீங்கள் வேக்சின் போடும் போதோ இல்லை அடுத்த வாட்டி ஜென்ரலாக பார்க்கும் போதோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் அட்வைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கேட்டு இல்லை நியூட்ரிஷன்ஸ் கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. 6 கிலோ 10 மாதத்துல கொஞ்சம் கம்மி. ஸோ நீங்கள் ஆக்டிவாக வந்து ஏன்னா 2 வயசு வரைக்கும் தான் மூளை வளர்ச்சி வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து நம்ம ஆரோக்கியத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நாங்க விருதுநகர்ல இருந்து பேசுறோம். உங்க பேருமா? சுந்தரேஸ்வரி சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. கொடுங்க சார். ஹலோம்மா, சொல்லுங்கள். மேம், என்னோட பையனுக்கு வந்து 10 வயசு ஆகுது மேம். சரிம்மா. அவன் ஒரு 3 வயசு வரைக்கும் எல்லா ஃபுட்டும் நல்லா சாப்பிட்டான் மேடம். சரி. அதுக்கப்புறம் வந்து இப்ப தோசை, இட்லி இதெல்லாம் பொடி வச்சு மட்டும்தான் சாப்பிட்றான். குழம்பு ஐட்டங்கள் சாப்பிடுறது கிடையாது, காய் சாப்பிடுறது கிடையாது, ரசம் ஊத்தி சாப்பிட்றான், பால் ஊத்தி வடகம் வச்சு எண்ணெயில பொரிச்சதுன்னா சாப்பிடுறான். மத்தபடி பருப்பு இந்த மாதிரி எதுவுமே தொட மாட்டேங்கிறான். ஓகே. ஆனா வெயிட்ல நார்மலா இருக்கான். எவ்வளோ இருக்காங்க வெயிட்? ஹலோ, வெயிட் எவ்வளோ இருக்காங்க? 45 கிலோ இருக்கான். ஓகேம்மா, ஓகே. ஸோ பாப்பா வெயிட் வந்துட்டு பையனோட வெயிட் வந்துட்டு நார்மலை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. அவன் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னா அதிகமாக சிப்ஸு சாப்பிட்றாங்களா? கடையில் வாங்கி சிப்ஸு இல்லை இல்ல மேடம், இல்ல மேடம். ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா? ஆமா சார், ஆமா மேடம். அங்கே நிறையா சமோசா அந்த மாதிரி சாப்பிட்றாங்களா? இல்ல மேடம், வாய்ப்பே இல்ல. எதுவுமே கிடையாது. ஸ்நாக்ஸே கொடுத்து விடுறது கிடையாது. அப்படியேனாலும் ஆப்பிள் ஏதாவது வச்சு தான் கொடுத்து விடுவேன் மேடம். ஓகே. அப்போ காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ப்ராப்ளம் குழந்தைக்கு. மற்றதெல்லாம் சாப்பிட்றாங்கண்ணா? மற்ற எல்லாமே சாப்பிட்றான். சப்பாத்திலாம் நல்லா சாப்பிட்றான். வெரி குட். ஓகே. கோதுமை தோசை சாப்பிட்றான். ஓகேம்மா. ஸோ இவனுக்கு நான் வந்து சொன்ன மாதிரி டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் ப்ராப்ளம் தான். ஸோ அவனுக்கு வந்துட்டு காயை வந்துட்டு பார்க்குறதுனால பிடிக்க மாட்டேங்குது. அதே காயை நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சாண்ட்விச் அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், அவங்க வந்து சாப்பிடுவாங்க. காய் அப்படின்னு கொடுத்தா அவனுக்கு வந்து அந்த அவர்ஷன் இருக்குது. பட் கொஞ்ச நாள் போக போக அவனுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரி அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு நீங்கள் வந்து வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. ரைஸ் மட்டும்தான் சாப்பிட்றான்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ காயும் சேர்த்து அதை வெஜிடபிள் ரைஸ் பண்ணி கொடுங்க. அப்போ அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது அவனுக்கு கவலைப்படுற மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. இது வந்து பிஹேவியர் வைஸ் மாடிஃபிகேஷன் பண்ணாலே போதும். ஸோ கொடுக்குற அவனுக்கு பிடிச்ச ஐட்டத்தில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தியோடையும் இந்த மாதிரி சப்ஜிஸ் மாதிரி வெஜிடேரியன் ஃபுட் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சப்ஜி பண்ணி கொடுங்க. ஸோ இதில் மாடிஃபை பண்ணால் போதும். இது பெருசாக நம்ம வந்துட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அவன் ரைஸ் கம்மி பண்ணால் தான் வெயிட் நீங்கள் 45 கிலோங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் அவனுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயின் இருக்குமே தவிர வெறும் ரைஸ் சாப்பிட்டா அதில் வெயிட் மட்டும்தான் ஏறும், ஹெல்த்தி இருக்காது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் காரைக்குடில இருந்து பேசுறேன் சார். உங்கள் பேருமா? வனிதா சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கள் மேம். என் பையனுக்கு 8.25 வயசு ஆகுது மேம். ஓகேம்மா. அவனுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருது, கணம் மாதிரி வீசிங் மாதிரி வருது. அது வந்து கீரை இதுங்கெல்லாம் கொடுக்காதீங்க, அரைக்கீரை இந்த மாதிரி கூலிங் ஐட்டம் எல்லாம் கொடுக்காதீங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சது ஐஸ்கிரீம் சாக்லேட் இதெல்லாம் கொடுக்காதீங்க. நாங்க அப்படியும் கொடுக்காம தான் மேம் இருக்கேன் இப்ப. அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்கூல்ல பிறந்த நாள் அப்படி யாராவது சாக்லேட் கொடுத்தா சாப்பிட்றான். அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு எங்கேயாவது வெளியூர் கூட்டிட்டு போனா லைட்டா ஒரு பச்சை தண்ணி ஏதாவது சாப்பிட்டா உடனே சளி பிடிச்சது அந்த வீசிங் வந்துருது மேம். ஓகேம்மா. இது என்ன வயசு சொன்னீங்க? 9 வயசு. 8.25 ஆகுது மேம். 8.25 வயசு. ஃபேமிலியில வேற யாருக்குன்னா வீசிங் இருக்கா? அப்பெல்லாம் யாரும் இல்லையே மேம். இல்ல. இவங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுல அலர்ஜி எதுவும் அடிக்கடி ட்ரையா இருக்கிறது ஸ்கின் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கா? பிறந்த உடனே ஒரு 20 நாளுக்குள்ள தோல் ஃபுல்லா அப்படியே கருப்பா அலர்ஜி மாதிரி பட்டுப்பட்டையா வந்துச்சு மேம். ஒரு 10-15 நாள்ல போய் காமிச்ச உடனே இது மாதிரி இருக்கு, அக்கி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆயில்மெண்ட் இதுங்க கொடுத்தாங்க. ஓகேம்மா.
வீசிங் வரும்போது இப்போ ரெகுலராக வந்து அவனுக்கு வந்துட்டு அந்த புகை கொடுப்பாங்க இல்லையா, அது கொடுத்துட்டு இருக்கீங்களா? குடுக்குறேன் மேம். அந்த கண வரும்போது கொண்டு போய் வச்சுட்டு வரேன் நானு. அப்போ வரும்போது தான் வைக்கிறீங்க, மற்ற நேரத்தில் வைக்கிறது இல்லை? வைக்க சொல்றாங்க, அதுக்கப்புறம் வேண்டாம் அந்த மருந்து மாத்திரை இதுங்க மட்டும் ரெகுலரா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா. ஒரு வருஷத்துல எத்தனை தடவை வீசிங் வருது? எத்தனை தடவை போய் வச்சிருக்கீங்க? ஒரு 15-20 டைம் வந்துருது மேம் அவனுக்கு. ஓகேம்மா. ஒரு மாசத்துக்கு ஒரு டைம், அந்த 2 டைம் போயிட்டு நான் வைக்கிற மாதிரி இருக்கு மேம் அவனுக்கு. ஓகேம்மா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லா வீசிங்குமே நம்ம ஆஸ்மான்னு சொல்ல மாட்டோம். பட் ஆனால் வருஷத்தில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி வர்றது ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கலாம் குழந்தைக்கு. ஸோ இந்த குழந்தைக்கு வந்துட்டு ரெகுலராக நம்ம வந்து வீட்லேயே வந்துட்டு அந்த பஃப் சொல்லுவோம் இல்லையா, இன்ஹேலர் பஃப்னு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற புகை வந்துட்டு அதிகமாக இருக்கும் போது பண்ணுற ஒரு விஷயம், அதை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் வீட்லேயே வந்துட்டு இன்ஹேலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்ஹேலர் வந்துட்டு வீட்லேயே நம்ம இருக்கும் போது எப்பப்பெல்லாம் அவன் வந்து இப்போது ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது, அவன் விளையாட போகிறான் அப்படின்னா விளையாடுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து 2 பஃப் கொடுத்துட்டு போகிறது பெட்டர். அதை தவிர்த்து ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வந்துட்டு நைட் மார்னிங் அக்கார்டிங்லி அந்த டோஸ் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பஃப்பை யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே வீசிங் வரும்போது மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நெப் வைக்கிற குழந்தைங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவை வந்து அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு மூச்சுக்குழாயில் வந்துட்டு அலர்ஜி மூலமாக இந்த மாதிரி வீசிங் இந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த குழந்தைய வந்துட்டு பீடியாட்ரிஷியன் கூட்டிகிட்டு போயிட்டு ரெகுலராக வந்துட்டு மெயின்டெனன்ஸ் டோஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இன்ஹேலர்ஸ், அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற அட்வைஸ் கேட்டு அதை கண்டினியூ பண்ணுங்கள். போக அவனோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வருஷத்துக்கு 15 தடவை போகிறது வந்துட்டு கம்மியாகும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு அவன் வளர இது வந்து ஃபேமிலியில் யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால இல்லாமல் குழந்தைக்கும் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணவும் முடியும். ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ரெகுலர் டோஸ் என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம ப்ரீவியஸாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க, அவங்களை எப்படி பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே. ஸோ ஸ்கூலுக்கு போகிற அடம் பிடிக்கிறது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எல்லார் வீட்லேயுமே இருக்குது. இது வந்து ஒரு நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது 2 விதமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்கூலுக்கு போக அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பாவம் இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கட்டும், ஸ்கூலுக்கு நம்ம அனுப்ப வேணாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. 2வது விஷயம், நீ போயே ஆகணும் அப்படின்னு அவங்கள அடித்து அப்படியே வேன்குள்ளே போட்டு இழுத்து தள்ளி விட்டு தரன்னு இழுத்து கொண்டு போய் நிறைய பேர் விடுவாங்க ஸ்கூலுக்குள்ளே. ஸோ 2மே தவறான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போக ஏன் அடம் பிடிக்குது குழந்தைன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது வந்து செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அம்மா கூட இருந்து பழகியாச்சு குழந்தை. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நீ அங்கே தான் இருக்கணும், ஸ்கூலில் தான் இருக்கணும், நான் என் கூட இருக்க முடியாது அப்படின்னு டக்குன்னு சொல்லும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ பேசிக்காக 18 மாதம் வரைக்கும் குழந்தைங்க வந்துட்டு தனியாக இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அக்ரீட். அதனால நீங்கள் அதை பற்றி அது வரைக்கும் நீங்கள் அம்மா கூட சப்போர்ட்டிவாக இருக்கலாம். பட் 12 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைய பழக்க ஆரம்பிக்கணும். தனி ரூமில் உட்கார வச்சு நீங்கள் வேறு ரூமில் உட்காந்துக்கலாம். எப்போவுமே கூடயே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அப்படி கூடயே இருக்கிற குழந்தைங்க தான் வந்து டக்குன்னு நீங்கள் ஒரு நாள் கொண்டு போய் ஸ்கூலில் உட்கார வச்சோன்னே நிறைய அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ 18 மாதத்துலேருந்து குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி தனியாக சாப்பிட்றதுக்கு எப்போவும் ஊட்டி விட்டுட்டே இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்துட்டு அங்கே பார்த்து இங்கே பார்த்து கதை சொல்லி அப்போ தான் என் குழந்தை சாப்பிடுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஊட்டி விட்றோம். ஸ்கூலில் போனால் அந்த மாதிரி யாரும் சொல்லி அவங்களுக்கு குழந்தைய சாப்பிட வைக்க மாட்டாங்க. டீச்சர் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து குழந்தை சாப்பிடாது. ஸ்கூலில் நிறைய பிரச்சனை இதனால் வர ஆரம்பிக்குது. ஸோ 18 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு தனியாக உட்காந்து சாப்பிட பழக்க வைக்கணும். புக்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்து படிக்க வைக்கணும். எப்போவுமே கூட இருக்காமல் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம அப்சர்வ் பண்ணுமே தவிர கூட இருந்தால் தான் குழந்தை இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும். 2வது விஷயம் ஃபோபியாஸ். குழந்தைக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போக பிடிக்கும். ஆனால் ஸ்கூலில் வந்து டீச்சர் ஒரு தடவை திட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களால ஏற்றுக்க முடியாது. எனக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ அம்மா மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு எதனால உனக்கு வந்து பயம் இருக்குது, டீச்சர் திட்டுறாங்கன்னு பயம் இருக்கா, இல்லை கூட இருக்கிற குழந்தைங்க கூட சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்பாங்க, இல்லை ஹோம்ஒர்க் செய்யலைன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேம்பாங்க, இல்லை டீச்சர் வந்து இன்னொரு குழந்தைய திட்டியிருப்பாங்க, ஏன் நீ ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற, அந்த பயத்தில் இவங்க நம்மளையும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேச ஆரம்பிக்கணும். பேசி அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு, டீச்சர் பிடிக்கல அப்படின்னா டீச்சர் கிட்ட போய் பேசி, டீச்சர் ஒரு 2-3 தடவை அவங்க கிட்ட ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஃப்ரெண்ட் ஆகிடும். உடனே வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட் வந்து நம்ம நைஸாக வந்து ஸ்கூலில் க்ரியேட் பண்ணோம்னா அவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போக பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்ஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்படி அவங்க பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவங்கள அடித்து துன்புறுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புறதை வந்து அந்த மாதிரி பிஹேவியர்ஸை ஸ்டாப் பண்ணணும் நம்ம. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் ஈரோட்ல இருந்து பாஷித் பேசுறேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், இப்போ என்னோட பையனுக்கு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆச்சுங்க. ஓகே. அவன் ஸ்கின்ல இந்த எறும்பு ஏதாவது கடிச்சதுன்னா புண்ணு மாதிரி அப்படியே அது ஒரு மாதிரி செப்டிக் ஆன மாதிரி ஆயிடுதுங்க. ஓகேங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். ம். ஒரு மேல ஒரு லோஷன் ஒன்று கொடுத்தாங்க மேடம், பிளஸ் வந்து ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, அட்டாரக்ஸ் டானிக் கொடுத்தாங்க. ஓகே. அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் ஏதாவது கடிச்சதுன்னா மறுபடியும் அதே ப்ராப்ளம் வருது. ஓகே, இப்போ 3 வயசு சொன்னீங்க இல்லையா? 3 வயசு ஆச்சுங்க. அதே மாதிரி சாப்பிட்றதே இல்லைங்க, ரொம்ப கம்மி. ம். வெயிட் 12.5 இருக்குங்க. 12.5 kgs. பிறக்கும் போது என்ன வெயிட் இருந்தாங்க? 2.25 இருந்தாருங்க. 2.25 கிலோ இருக்காங்க. ஓகே. ஸோ குழந்தை வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் கம்மியாக இருக்காங்க, ரொம்ப அதிகமாக கம்மியாக இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி கொடுங்க. 2வது பூச்சி மருந்து கொடுங்க. 3வது விஷயம் தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம், விட்டமின் சிரப்பு, பசி எடுக்கலைன்னா கொடுக்குற சிரப்பு, இதெல்லாம் கடைசி விஷயங்கள். ஸோ இது வந்து உங்களோட 2வது கேள்விக்கு. முதல் கேள்விக்கு வந்து குழந்தைய வந்துட்டு கொசு கடிச்சாலே அலர்ஜி ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி குழந்தை போன காலர் கூட பேசினாங்க, இந்த மாதிரி சின்ன வயசில் வந்து எனக்கு வந்துட்டு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி அலர்ஜி ரேஷஸ் இருந்துச்சு, பெருசாகும் போது வீசிங் வந்துச்சுன்னு. ஸோ 90% குழந்தைங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசில், ஐ மீன் 2-3 இயர்ஸில் வந்துட்டு அலர்ஜி இருக்குது அப்படின்ற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வீசிங் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன அலர்ஜி கொடுக்குது? சில குழந்தைங்களுக்கு மண்ணில் விளாண்டா அலர்ஜி வரும், செடியில் விளாண்டா அலர்ஜி வரும், புது ட்ரெஸ்ஸு போட்டால் கூட அலர்ஜி வரும், இல்லை ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு அலர்ஜி வரும், ட்ரக்ஸு சில மாத்திரைகளுக்கு மட்டும் அலர்ஜி வரும், இந்த மாதிரி புது பெட்ஷீட்டில் படுத்தா அலர்ஜி வரும். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன அலர்ஜி இருக்குதுன்னு அம்மா பேரண்ட்ஸால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சில டெஸ்ட் இருக்குது, அலர்ஜன் டெஸ்ட்டுன்னு இப்போ பேனல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தால் அதில் எல்லாமே அலர்ஜி எந்த பொருள் குழந்தைக்கு அலர்ஜி இருக்குதுன்னு நமக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி இப்போ புது டெஸ்ட்டெல்லாம் வந்திருக்கு. பட் அதை விட நம்ம கூட பழகி குழந்தைகிட்ட என்ன கொடுத்தா அதுக்கு அலர்ஜி வரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுட்டு அவங்களோட இம்யூனிட்டி டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு வகைகளும் ஃபுட் ஐட்டம்ஸும் சிரப்ஸும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு குழந்தைக்கு அதிகமாகும். இந்த அலர்ஜி வந்துட்டு 3 வயசு 5 வயசு வரைக்கும் இருக்கும். 5 வயசுக்கு மேலே வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் போது இந்த அலர்ஜியெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்படி கம்மி ஆச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைய பார்த்துக்கிறது பெட்டர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் பேர் அமிர்தா, நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ மேடம், நான் 2 கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்கம்மா. என் குழந்தை வந்து 4.5 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே. குழந்தையில இருந்தே கொஞ்சம் ஓவர் ஆக்டிவ் சைல்டு தான். பட் அடமெண்டா அரகண்டா அடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்ல. ஓகே. மத்தபடி பழகுறதெல்லாம் வந்து வெரி சாஃப்ட், இஸ் வெரி சாஃப்ட். சாப்பிடுற விஷயத்துலயும் அடம் பிடிக்க மாட்டான். வெரி குட். பட் மார்னிங்ல இருந்து நான் ஒரு 4 டைம்ஸ் கொடுத்துருவேன் ஃபுட் பிரிச்சு. பட் எப்ப சாப்பிட்டாலும் உடனே டாய்லெட் போகணும் அப்படின்னு கேக்குறான். ஓகேம்மா. அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ அவன் ஓவர் ஆக்டிவா இருக்கறனால நான் அவனை டேபிள் டென்னிஸ்ல போட்டிருக்கேன். ஓகே. தினமும் ஆல்டர்னேட் டேஸ் 2 ஹவர்ஸ் விளையாடுறான். ஓகே. ஸோ சின்ன வயசுங்கிறனால நான் அவனுக்கு ஏதாவது ஹெல்த் சப்ளிமெண்ட் கொடுக்கணுமா, ஏதாவது விட்டமின் டேப்லெட், ஏதாவது சிரப் ஏதாவது கொடுக்கட்டுமா? ஓகேம்மா. ஓவர் ஆக்டிவ்னா ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு இல்லையா?
ஐயோ அதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஸ்டார்லாம் வாங்கியிருக்கான். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே மற்ற பசங்களை அடிக்கிறது, இன்ஃபேக்ட் நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க யாரும் உன்னை அடிச்சாலும் நீ அடிக்காத, மேம் கிட்ட சொல்லணும், வெரி குட் வெரி குட் ரியாக்ட் பண்ணக்கூடாது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வெரி குட்மா. அதனால அவனுக்கு அகாடமி வைஸ் அதுல எல்லாம் பிஹேவியர்ல ரொம்ப பட் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டானா ரொம்ப ஜாலியா ஆயிடுறான், என்துவாயிடுறான். விளையாட போகும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்க மேம் சொல்லுவாங்க அவனோட எனர்ஜி வந்து டபுளா இருக்கு. ஓகே. இன்ஃபேக்ட் ஃபீவர் டைம்ல கூட பாத்தீங்கன்னா அவன் நார்மலா தான் இருக்கான். ஒரு 1 or 2 காஞ்சா கூட அவன் ஆக்டிவா தான் இருக்கான் வீட்ல. ஓகேம்மா. அவன் ஆக்டிவ் டவுன் ஆக மாட்டேங்குது. எனக்கு அது கொஞ்சம் பயமா இருக்கு சில நேரத்துல. ஓகேம்மா. ஸோ உங்கள் 2வது கேள்விக்கு பதில் முதல்ல சொல்லிடுறேன். ஓவர் ஆக்டிவ்ங்கிறது இது நம்ம ஓவர் ஆக்டிவ்னு சொல்ல முடியாதுமா. இது குழந்தைங்க பேசிக்காகவே துருதுருன்னு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை. அவனுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. அவனுக்கே வந்து புரியும் நம்ம வந்துட்டு துருதுருன்னு ஓடுறதுனால அம்மா கவலைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும் போது அவனே கம்மி பண்ணிப்பான். 2வது இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துகிட்டு நீ வந்து அந்த இடத்துல தான் உட்காரணும், நீ உட்காந்து படிக்கணும், நீ வந்து விளையாட போகக்கூடாது, இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் இது பிரச்சனை ஆகும். நான் முன்னாடி இருந்த காலருக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அட்டென்ஷனே கம்மியாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அட்டென்ஷன் நல்லா இருக்குது, சொல்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னும் போது இது வந்து ஓவர் ஆக்டிவ்னு நம்ம சொல்கிறதுக்கு கவலைப்படுறதுக்கு தேவை கிடையாது. அவன் போகிற வழியில் விடுங்க. ஹீஸ் டூயிங் இன் இஸ் குட் வே. ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஃபஸ்ட்டு சொன்னீங்க இல்லையா சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறான்னு. ஸோ இது சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குமா. குழந்தை வந்துட்டு சாப்பிட்டோன்னே மோஷன் போனா அப்படின்னா வயிற்றுக்குள்ளே பூச்சி இருந்தால் இது முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டீவார்ம் பண்ணணும். அதுக்கும் மேலேயும் சாப்பிட்டோன்னே அப்படியே நம்ம இப்போ ஆப்பிள் சாப்பிட்டா ஆப்பிளே அப்படியா வருது, மோஷன் வழியாக வருது அப்படின்னா மால் அப்சார்ப்ஷன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டீவார்ம் பண்ணுங்கள். 2வது சப்ளிமெண்ட்ஸ் டானிக், அந்த ஹெல்த் டானிக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கும் மேலேயே அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம இதை பற்றி வரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா குழந்தை நார்மலாக இருக்காங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் சென்னையில இருந்து சந்தியா பேசுறேங்க சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க மேம். என்னோட பையனுக்கு இப்போ 7 வயசு ஆகுதுங்க மேம். 6 முடிஞ்சு 7 ஆகுதுங்க மேம். ஓகே. அவனுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் வீசிங் மாதிரி இருந்ததுங்க மேம், சளி பிடிச்சு. அப்ப வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனப்போ இந்த பப்பு கொடுத்திருந்தாங்க மேம் வீட்டுல அடிக்க சொல்லி. ஓகேமா. அப்புறம் அதை அடிச்சு சரியாயிருச்சுங்க. அப்புறம் எப்ப சளி பிடிச்சாலும் ஸ்டார்டிங்லயே வந்து பப்பு 2 டைம் மார்னிங்கும் நைட்டும் அடிக்க சொல்லியிருக்கிறாங்க மேம். கரெக்ட்மா. அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எப்ப சளி பிடிச்சாலுமே அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நல்லதுங்களா மேம்? பப்பா அடிக்கிறதுனால இந்த வேற ஏதாவது ப்ராப்ளம், இந்த ஆஸ்துமா இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அது அடிக்கலாமா அப்படிங்கிறது தெரியலைங்க. இப்போ என்ன வயசு சொன்னீங்க? செகண்ட் கொஸ்டின் வந்து மேம், அவன் எங்க வெளியே நடக்கிறது எதுவுமே வந்து வீட்டுல சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப ஸ்கூல்ல யாராவது அடிச்சா திட்டினா இல்ல வேற பக்கத்து வீட்டுல விளையாண்டா திட்டினாலுமே எதுவுமே வந்து வீட்டுல சொல்ல மாட்டேங்கிறாங்க. வீட்டுல வந்து மத்ததெல்லாம் ஷேர் பண்றாங்க. வீட்டுல வந்து விளையாடுறான், அவங்க அப்பா கூட விளையாடுறான், பேசுறான். ஆனா இது வந்து வெளியே வீட்டுல வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஓகேமா. இந்த 2 ப்ராப்ளமும் ஏதாவது இருக்குதுங்களா? குழந்தையோட வயசு என்ன சொன்னீங்க? 7 வயசு ஆகுதுங்க மேம். இப்போ 7 வயசு ஆகுது. சரிம்மா. இப்ப கொஞ்சம் சளி பிடிக்கிறது கம்மியா இருக்குங்க மேம். ஆனா சளி பிடிச்சா உடனே வந்து பஃப் ஸ்டார்ட் பண்ணிருங்க, இல்லைன்னா இருமல் அதிகமா வருதுங்க அவனுக்கு. இருமல் நைட்ல தூங்குறது இல்லைங்க. அதனால ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா. ஸோ உங்களுக்கு 2 பஃப் கொடுத்தாங்களா இல்லை 1 தான் கொடுத்துருக்காங்களா? 1 தான் கொடுத்துருக்காங்க மேம். 1 தான் கொடுத்துருக்காங்க. ஜீரோ ஃப்ளோ அப்படின்னு. ஓகேம்மா. ஓகே. ஸோ 2 கொடுப்பாங்க. ஒன்று பியூட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நீங்கள் சொன்னது ஜீரோ ஃப்ளோ, இந்த சால்பிட்டமால் காம்பினேஷன். ஒன்று அவங்க சொன்ன மாதிரி சொல்கிறது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலை வேணாம். எப்போவுமே குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஓட போகிறாங்க இல்லை ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறாங்கன்னா அந்த பஃப் ஃபஸ்ட்டே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த எனர்ஜி கிடைக்கும். இல்லை அப்படின்னா வீசிங் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க சொன்னது கரெக்டு தான், அதில் நீங்கள் சந்தேகப்பட தேவை கிடையாது. 2வது விஷயம் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு 3 months, அது மேபி அவன் வந்து முடிச்சிருந்துருக்கலாம், இனிஷியல் ஸ்டேஜஸில் கொடுத்துருப்பாங்க. 3 months வந்து ரெகுலராக அந்த பஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி வர்றது வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டான ஒரு விஷயம், அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேணாம். 2வது கேள்வி வந்து அவன் வீட்டில் எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ நீங்கள் அவன்கிட்ட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க.
உங்ககிட்ட நிறைய பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பித்தோடனே அவன் மனசில் இருக்கிறது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். சில குழந்தைங்க வந்துட்டு தானாக வந்து அந்த பிரச்சனையை வந்து அவன் வந்து சரி பண்ணிப்பான் அப்படிங்கிறதால நம்ம எதுக்கு வீட்டில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் வீட்டில் கிடைக்கல அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட நிறைய ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அவங்ககிட்ட பேசி ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலே இதை வந்து சரி பண்ணிடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். கஸ்தூரி பேசுகிறேங்க சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஓகேங்க சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம் எங்கள் சன்னுக்கு வந்து 14 இயர்ஸ் ஆச்சுங்க மேம். சரிம்மா. அவனுக்கு வந்து அக்கி மாதிரி வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சா அப்புறம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. மறுபடியும் அந்த இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் போயிடுச்சுங்க மேம். மறுபடியும் அவனுக்கு அது வந்துட்டே இருக்குங்க மேம். சின்ன சின்ன கொப்பளமாட்டம் வருது, எல்லோ கலர்ல வருது. அப்புறம் அது வந்து இதாகி மறுபடியும் பக்கத்தில் அப்படியே வந்துட்டே இருக்குங்க மேம். ஓகேம்மா. என்ன வயசு சொன்னீங்க? 14 மேம். 14 இயர்ஸ். அடிக்கடி வருதா இதே மாதிரி? போயிருதுங்க மேம். அப்புறம் ஏதாவது நான்வெஜ் ஏதாவது தெரியாம அப்படி கொடுத்தாலும் அதனால மறுபடியும் வந்துருதுங்க. ஓகேம்மா. ஸோ குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கொசு கடிச்சா உடனே இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வீக்கம் இருக்கும், அப்புறம் அதுலேருந்து சீல் வரும். இது வந்து இம்பெட்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி அலர்ஜி இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்க சொன்ன மாதிரி ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க, டானிக் கொடுப்பாங்க, அரிப்பு கம்மி பண்ணுறதுக்கு இதை கொடுப்பாங்க. அது வந்து அந்த வர்றது வந்து குறையிறதுக்காக. ஆனால் திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அவனோட பேசிக்காக வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும். ஸோ 10 வயசுங்கிறதுனால 5 வயசுக்கு மேலேயே இது வந்து கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் 10 வயசு வரைக்கும் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு தோல் டாக்டர்கிட்டேயோ இல்லை வந்துட்டு குழந்தைகள் டாக்டர்கிட்டேயோ காமிச்சு இதுக்கு என்ன பண்ணலாம், எதெல்லாம் வந்து குழந்தைக்கு அலர்ஜி இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், ப்ரீவியஸ் காலர் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா ஈட்டிங் டிஸார்டர் பற்றி, அதாவது மண் சாப்பிட்றாங்க, கல்லுலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் டாக்டர்? அது மாதிரி இந்த ஈட்டிங் டிஸார்டர்ஸ் வந்துட்டு நிறைய விதமாக இருக்குது. ஒன்று வந்து தான் அவங்க சொன்ன மாதிரி பைக்கான்னு சொல்லுவோம். மற்ற வந்து அல்ட்ரேஷன் இந்த டேஸ்ட் அப்படின்னா மற்ற பொருள்கள் இந்த மாதிரி மண் அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகம் அந்த மாதிரி சாப்பிட்றது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ரூமினேஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பாடு நம்ம கொடுத்தா குழந்தை வாயிலே வச்சு மென்னிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம், அடுத்து நம்ம கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ஸோ ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அதே அந்த ஒரு வாய் இட்லியவே வந்துட்டு மென்னிட்டே போவாங்க. ஸோ அது வந்து ரூமினேஷன் டிஸார்டர்னு சொல்லுவோம். மூணாவது வந்துட்டு அனரெக்சியா நர்வோசா அப்படிங்கிறது வந்து என்னென்னா குழந்தை வந்துட்டு நான் வந்து ரொம்ப வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கேன், நார்மல் வெயிட்டாக தான் இருக்கும் குழந்தை, ஆனால் நான் வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. சின்ன வயசுலேயே டயட் இருப்பாங்க, நிறையா விளையாடணும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிடாம வந்துட்டு கம்மியாக சாப்பிட்டுட்டு அவங்க பழகிடுவாங்க. நாலாவது வந்துட்டு புலிமியா நர்வோசா, நிறைய சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டுட்டு அவங்களே வந்துட்டு செல்ஃப் வாமிட் பண்ணிடுவாங்க, உடனே கை விட்டுட்டு வாந்தி எடுத்துட்டு தே வில் ஃபீல் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்குது. ஸோ இது 4மே வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இப்போ நிறையா வந்து ஃபேஷன் திங்ஸ்னால அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நிறைய குழந்தைங்க சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி பழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி குழந்தை வெயிட் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சீக்கிரமாகவே. ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து பழக்கங்கள் இருக்கும் இல்லையா, நெயில் பைட்டிங் அது மாதிரி டிஸார்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம் டாக்டர்? அது வந்து நம்ம வந்து ஹேபிட் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சின்ன விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு பிரச்சனை தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ சின்ன விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களே தெரியாமல் தான் பண்ணுற ஒரு விஷயம், சில சமயம் வந்துட்டு அவங்க தெரிஞ்சு பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு தம் சக்கிங்னு சொல்லுவாங்க, குழந்தை கை சுப்பிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாள். ஸோ அதை வந்து எப்போ வந்து நம்ம கட் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா 18 மந்த்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு
அதுவே அதிகம் தான். ஸோ அதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணணும். கையில் வந்து சில பேர் வந்துட்டு விளக்கெண்ணெய் தடவுறது அந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் இருக்கும். அது நம்ம பண்ணலாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு. பட் அதை தவிர அவங்க கை சப்பும் போது நம்ம கையில் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் அவங்களுக்கு பிடிச்சது கொடுக்குறது, இல்லை வீடியோ கேம்ஸ் எது கொடுக்குறது, இது வந்து அவங்க கை யூஸ் பண்ணும்போது அதை எடுத்து திரும்ப வாயில் வைக்கணும்னு அவங்களுக்கு வந்து தோணாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வேற ஒரு இதை கொடுத்து நம்ம அதை மாற்றணும். அதை விட்டுட்டு நம்ம கையில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு தூங்கும் போது பல்ல நரன்னு கடிப்பாங்க. ஸோ கடிக்கிறது வந்துட்டு 2 விதமாக இருக்குது. டென்ஷனில் சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டென்ஷன் ரிலீவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பல்லு கடிக்கிறது, நகம் கடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து குழந்தைக்கு டென்ஷன் என்ன இருக்குது, ஸ்கூல் ஹோம்ஒர்க் சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஹோம்ஒர்க் பண்ணலன்னா டென்ஷன் ஆகும். நாளைக்கு வந்து ஏதாவது ஹோம்ஒர்க் கிராஃப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வர சொல்லி அது பண்ணலன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து தூங்கும் போது பல்லு கடிக்கிறாங்க அப்படின்னா 5 years வரைக்குமே வந்துட்டு நம்ம இதை அதுக்கு மேலே இருந்தாலே நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அவங்களோட டிப்ரெஷனோ இல்லை எதனால அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்கன்னு பார்த்து இது பண்ணணும். 3வது வந்துட்டு இன்னும் வந்துட்டு ட்ரைகோட்டிலோமேனியா அப்படின்னு சொல்லுவோம். படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகி முடியை வந்து பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அவங்க தெரிஞ்சே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பண்ணும்போது அது பிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க நிறைய குழந்தைங்க. ஸோ நம்ம அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் தலையில் வந்துட்டு முடி இல்லாமல் இருக்கும், மற்ற இடத்துலலாம் இருக்கும். முடி கொட்டுறதா இருந்தால் எல்லா இடத்துலையும் கொட்டும். ஸோ இது வந்து செல்ஃப் இன்டியூஸ்டாக அவங்க பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும். இந்த எந்த ஸ்டேஜ்லையுமே குழந்தைய வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு நீங்கள் அதட்டினீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு எதனால் பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி குறைக்கணும். சில குழந்தைங்க வந்து சவத்தில் போய் தலையில் இடிச்சுப்பாங்க, தலையில் முட்டுறது, இந்த மாதிரி வந்துட்டு வயலண்ட்டாக இருக்கும் பிஹேவியர்ஸ் தான். அதெல்லாம் இமீடியட்டாக நம்ம போயிட்டு ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயோ இல்லை ஜென்ரல் பீடியாட்ரிஷியன் கிட்டேயோ காமிச்சு எப்படி பிஹேவியரில் மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் இதில் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ரீ பேசுகிறோங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். நான் என்னோட 2 குழந்தைங்களுக்காக கேட்கறதுக்கு இருக்கேன். சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் பேபி வந்து 3 years கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே. அது வந்து சாப்பிட்றதே இல்லை. அப்படி மீறி சாப்பிட்டாலும் ஏதாவது திங்ஸோ இல்லை ஏதாவது சொல்லி பயப்படுத்தி சாப்பிட வைக்க வேண்டியதா இருக்கு. அது இன்கேஸ் அது சொல்றாங்க எல்லாரும் இப்படி பயப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் எடுத்ததுக்கு எல்லாமே பயந்துக்குவா, அது பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஆனால் அது இல்லைன்னாலும் அவ சாப்பிட மாட்டேங்கிறா. 3 வயசு வெயிட் என்னம்மா இருக்குப்பா குழந்தைக்கு? 12.5 இருக்கா டாக்டர். 12.5 kgs இருக்காங்களா? ஆமா டாக்டர். ஓகே. அப்புறம் சாக்லேட்ஸ் அதிகமா சாப்பிடுறா, அதை அவாய்ட் பண்ணவே முடியல. எங்கேயாவது லைட்டா வெளியே கிளம்புனா இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதோ சாக்லேட்ஸ் ஜூசஸ் அதிகமா கேக்குறா. அதை அங்க வாங்கி கொடுக்கலன்னா உடனே பயங்கர உடம்பு பிடிக்க ஆரம்பிச்சிடுறா, வீட்டுக்கே வர முடியறது இல்லை, அந்த அளவுக்கு இது பண்றா. ஓகேம்மா. அதனால அது ஒரு பயமா இருக்கு. ஓகேம்மா. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதுதான் டெம்பர் டேண்ட்ரம்ங்கிறது. 2 வயசுக்கு மேலே இதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதை நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா இப்போ அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அதுவே வந்து பழக்கமாயிடும். நம்ம இது பண்ணால் கிடைக்குது அப்படிங்கிறது இப்போயே வந்து அவள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். அவள் வந்து அடம் பிடிச்சா நீங்கள் வாங்கி தரீங்க அப்படிங்கிறது வந்து அவள் மைண்டில் செட் ஆயிடுச்சு. ஸோ அவள் அடம் பிடிக்கும் போது வாங்கி அந்த பொருளை கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வாங்கி கொடுங்க. அவள் முன்னாடி கேட்டிருந்ததெல்லாம் வாங்கி கொடுங்க, அது மாதிரி பண்ணுங்கள். இல்லை அவளுக்கு பிடிச்ச விஷயம், இப்போ எனக்கு சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு அவள் கேட்கும் போது அதை இக்னோர் பண்ணிவிடுங்க, வாங்கியே கொடுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து போயிட்டு அவளுக்கு ஏதாவது வீடியோ கேம்ஸ் விளையாட பிடிக்கும், இல்லை டிவி பார்க்க பிடிக்கும், இல்லை ஸ்போர்ட்ஸ் போக பிடிக்கும், பெயிண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவள் இதை மறந்துடுவா. எனக்கு இது எந்த குழந்தையும் வந்து 24 hours எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த விஷயத்த அவங்க நினச்சிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த விஷயத்த மறந்துட்டு வேறு இதில் ஈஸியாக அவங்க கேட்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து திட்டாமல் அவங்க கேட்குறதையும் அவங்க கேட்கும் போது கொடுக்காதீங்க. ஏன்னா அதுவே அவங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு எது நல்லது, சாக்லேட் சாப்பிட்டா பல்லில் வந்து சொத்தை வந்துடும், உன்னோட வெயிட் குறைஞ்சிரும், அப்புறம் உனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும், பாரு மற்ற குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. 3 வயசு போது கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து புரிஞ்சுக்கிற வயசு தான். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி புரிய வைங்க. இதை நீங்கள் திட்டினீங்க அப்படின்னாலும் அது பிரச்சனையாயிடும், குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு
பப்ளிக்கில் வந்துட்டு ரோட்டில் போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிக்கும் போது அவளை வந்து நல்லா அமைதிப்படுத்திட்டு வேறு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வாங்க. அவள் கேட்குற விஷயத்த நீங்கள் அழுதா கிடைக்குங்கிற அந்த மைண்ட் செட்டப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றணுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் பேருமா? சார் என் பேர் அகிலா. ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஓகே சார். ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க. என் பையன் வந்து இப்போ 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஓகேம்மா. அவன் வந்து ஸ்கூலில் வந்து சரியாக கவனிக்கவும் மாட்டேங்கிறாங்க, சரியாக எழுத மாட்டேங்கிறாங்க, எக்ஸாம்ஸ்லாம் அந்த சரியாக கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக வருது. சரிம்மா. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணும் ப்ராப்ளம் இருக்கு. அவனுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குங்க, 2 கண்ணுமே ப்ளஸ்ல இருக்கு. வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. குழந்தை வந்து மூளை வளர்ச்சியெல்லாம் நார்மலா இருந்ததாமா? தலை நின்னது, ஓடுனது, அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுங்க மேடம். ஆமா, ஆனா ஸ்கூல் பாடம் மட்டும் படிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, கவனம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. மத்தது போச்சு. ஓகே. இப்போ படத்துக்குலாம் கூட்டிட்டு போனா வந்து படம் பாக்குறாங்களா? நல்லா டிவியில பாக்குறாங்களா? நாங்க சினிமா எங்கேயும் போறது இல்லைங்க மேடம், டிவி நல்லா பாப்பாங்க. டிவி பாக்குறாங்க. பிறந்த தேதி அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஏதோ ஸ்கூல்ல சொல்லித்தர ஸ்லோகம் அதெல்லாமே சொல்றாங்க. பாடத்தை வந்து ஸ்கூல்ல சரியா கவனிக்கிறாங்க மட்டும் இருக்காங்க, ஆனா உள் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேம்மா. குழந்தை டெவலப்மெண்ட்லாம் நார்மலாக இருக்குது, மற்ற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, படமும் நல்லா பார்க்குறாங்க. ஆனால் வந்து படிக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அவனுக்கு பிடிச்ச விதமாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ரைம்ஸ் வந்து சொன்னால் கூட நல்லா என்டர்டெய்னிங்காக சொல்லி கொடுங்க. அவனுக்கு வந்து இப்போ விளையாட பிடிக்கும்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு 1 hour விளையாட விடுங்க. அதுக்கப்புறம் நீ விளையாண்டு வந்தால் நீ படிக்கலாம், இல்லை நீ படித்து முடிச்சாதான் நீ விளையாட போகணும். அந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கணும். இவன் ஃபோர்ஸ் பண்ணி அவனை வந்து படிக்க வைக்க முடியாது. ஸோ நீ விளாட்ணுன்னா 1 hour படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அது மூலமாகவே அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். அதுலேயும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் 2வது விஷயந்தான். நீங்களே வந்துட்டு இதை வந்து கண்ட்ரோல் பண்ண பாருங்கள், அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருப்பூர்லேருந்து மோகனா பேசுகிறேங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம் என்னோட பையனுக்கு 5 வயசு ஆகுதுங்க. ஓகே. அவனுக்கு வந்து ஒரு 9 months வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. டாக்டர்கிட்ட காட்டினோம், அவங்க வந்து 2 பஃப் கொடுத்துருக்குறாங்க. ஓகேம்மா. ஒன்று வந்து பியூட்டி கார்ட், ஒன்று வந்து அஸ்டலின். ஓகேம்மா. அஸ்டலின் வந்து வீசிங் இருந்தா மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ரெகுலரா வந்து இந்த பியூட்டி கார்டு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. கரெக்ட்மா, கரெக்ட். இல்ல அது ரெகுலரா கொடுக்கலாங்களா மேடம்? டெய்லியுமே காலையில ஒரு பஃப், நைட் ஒரு பஃப் எடுத்துக்கிறான். ஆமாம்மா, நீங்கள் பண்ணுற சொன்னது வந்து ரொம்ப கரெக்டுமா. நான் ஏற்கனவே முன்னாடி இருக்க காலர்கிட்டயும் அதான் சொன்னேன். இந்த பியூட்டி கார்டுங்கிறது நீங்கள் ஒரு 3-4 months வந்துட்டு கண்டினியூ பண்ணால் தான் உங்களோட அஸ்தலின் கொடுக்குறீங்க இல்லையா, எப்பப்பெல்லாம் அதிகமாகுதோ கொடுக்குறீங்களா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அஸ்தாலிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு இருக்க பிரச்சனையை தீர்க்குமே தவிர நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை கண்டிப்பாக பியூட்டி கார்டு கண்டினியூ பண்ணுங்கள். அஸ்தாலின் வந்துட்டு எப்பப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டு தேவைப்படுதோ அப்போ மட்டும் கொடுங்க. இதை கண்டினியூ பண்ணாலே அவனோட வந்துட்டு வீசிங் கம்மியாக ஆரம்பிச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி வரும்போது குழந்தைக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தேவைப்படாமல் அவன் நார்மலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் கோயம்பேட்டிலேருந்து செல்வம் பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் மேடம். பையனுக்கு வந்து 6 வயசு ஆகுது. ஓகே. ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கு மேடம் அவனுக்கு. ஓகேங்க. எந்த விஷயத்தில் என்ன மேடம்? எந்த விஷயத்தில் ஞாபக சக்தி கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? படிப்பு விஷயத்தில் மேடம். படிப்பு விஷயத்தில் மற்றதெல்லாம் எல்லாம் ஆக்டிவாக இருக்கா, அந்த இதுல மட்டும் ரொம்ப ஞாபக சக்தி. ஒரு கடைக்கு அமிச்சா கூட டக்குன்னு போய் மறந்துடுறாங்க போயிட்டு. ஓ, கடைக்கு அமிச்சதும் மறந்துடுறாங்க. ஓகே. பிறந்த தேதி இல்லைன்னா வந்து நேற்று பார்த்த படம், பாட்டு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கடைக்கு ஏதாவது பொருள் வாங்க அமிச்சிங்கன்னா மறந்துடுறாங்க. ஆமா மறந்துடுறா. அப்புறம் ஹோம்ஒர்க் எதனா சொன்னா மிஸ் எதனா சொன்னா கூட டக்குன்னு அதை மறந்துடுறாங்க. ஓகே. ஸோ துருதுருன்னு இருக்காங்களா? எப்போ பார்த்தாலும் ஓடிட்டு அந்த மாதிரி அட்டென்ஷனே இல்லாம ஆக்டிவா தான் மேடம். இல்ல அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்களா? ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறதெல்லாம் பண்றாங்களா? அதெல்லாம் பண்றாங்க மேடம். அதெல்லாம் பண்றாங்க. ஓகே.
ஸோ இது வந்துட்டு மெமரி லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு முன்னாடி இருந்த காலர் மாதிரி தான், வெறும் படிப்பு விஷயத்தில் மட்டும்தான் சொல்கிறீங்க இல்லையா? மற்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க, நார்மலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிக்க பிடிக்கல, அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற விதத்தில் அவங்க வந்து எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு பண்ண பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் திட்டுவீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அதை வேறு மாதிரி சொல்கிறான். ஆனால் இது உண்மையாகவே அவனுக்கு மறந்து போகுதா அப்படிங்கிறத வந்துட்டு எதுக்கும் ஒரு டாக்டர் ரொம்ப நீங்கள் நிறைய இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னும் போது ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு பார்த்து இது வந்து அவன் வேணும்னு சொல்கிறானா இல்லை வந்து உண்மையாகவே அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறது பெட்டர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து சண்மதி. ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஓகே, ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேம், பொண்ணுக்கு 3 வயசு ஆச்சு மேம். ஹைட் வெயிட் எல்லாமே கரெக்டா இருக்கா. ஓகே. ஆனா என்னன்னா அவளுக்கு ஷேரிங் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. வீட்ல ஒரே குழந்தைன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டாங்க. சரி. அதனால இப்ப எல்லாத்துக்குமே ரொம்ப அடம் பிடிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது இவளே ஹைலைட்டா இருக்கணும்னு நினைக்கிறா. அவங்க மிஸ் இவளை திட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. இப்படி ஒரு மென்டாலிட்டியோட வளர்ந்துட்டு இருக்கா மேம். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே குழந்தையா? ஆமாங்க. ஓகேம்மா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விதமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்று மெல்டவுன், இல்லை வந்து நடிக்கிறது. 2 அழுவாங்க இல்லை நடிப்பாங்க, அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இனிஷியலாக வந்துட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. லைக் அவள் அழுதா அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, அவள் அழுதுட்டு நார்மல் ஆகிடுவா. அதனால இக்னோர் பண்ணுங்கள் சில விஷயத்த. சில விஷயங்கள் வந்து அவளை வந்துட்டு சமாதானப்படுத்த பாருங்கள். சமாதானப்படுத்தினா அவள் கேட்டதை நீங்கள் செய்யாதீங்க. அதை தவிர அவளுக்கு வந்து அவளோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேறு விதமாக திருப்ப பாருங்கள். எப்படி வந்து குழந்தைங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், ஷேரிங் விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுங்க. இது 3 வயசுங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணால் 5 வயசுக்குள்ளே ஷி வில் பி நார்மல். அதனால் இதை நீங்கள் ரொம்ப அவளை வந்து திட்டி இல்லை இதை பற்றி ரொம்ப யோசிக்கவும் தேவையில்லை. காலப்போக்கில் அதுவே சரியாயிடும். நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் குழந்தைக்கு, அதுவே போதும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், பொதுவாக பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிஸ்காக இருந்தால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னு கவலைப்படுறாங்க. இல்லை கொஞ்சம் இந்த சைடு இருந்தாங்கன்னா ரொம்ப மந்தமாக இருக்கான். அந்த பேலன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? குழந்தை வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது, துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது ஆக்டிவ் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் எப்போ அதை வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம பேசும்போது நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, ஐ கான்டாக்ட் சுத்தமாக இருக்காது குழந்தைக்கு. அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம கொஞ்சம் பயப்படணும். அதே மாதிரி வெளியில் இங்கே குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஸ்கூல்லையும் வந்துட்டு உட்கார மாட்டாங்க. கிளாஸ் ரூமில் உட்கார சொன்னால் அவங்களால முடியாது, பக்கத்தில் இருக்கவங்கள சண்டை போட்டு அடிக்கிறது, இதெல்லாமும் வந்துட்டு அட்டென்ஷன் டெஃபிசிட். அவங்க நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கவே முடியாதது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க தான் ப்ராப்ளமே தவிர, ஆக்டிவிட்டி நல்லா ஓவராக இருக்காங்க, ஆனால் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது, சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்க, பேசும்போது கண்ணை பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. ஓகே. இப்போ இந்த காயின்லாம் ஸ்வாலோ பண்ணிடுறாங்கல்ல, முழுங்கிடுறாங்க, அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஆமாம். இப்போது இந்த 3 வயசுலேருந்து குழந்தைங்க ஆக்டிவிட்டி அதிகமாகும் போது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணணும்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன அம்மா வாட்டுக்கு அந்த சைடு வேலை பார்த்துட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்க காயின் இல்லை ஈவன் இது கார்ன்ஸ் இருக்குது இல்லையா, சோளக்கருது, அதெல்லாம் கூட மூக்கில் போட்டுப்பாங்க இல்லை வாயில் போட்டுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அந்த மாதிரி போட்டாங்க, காயின்ஸ் போட்டால் அட்லீஸ்ட் கூட கொஞ்சம் பரவாயில்ல, இன்ஃபேக்ட் ரொம்பவே பரவாயில்லன்னு விஷயம். ஆனால் பேட்டரியெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா அது அப்சர்வ் ஆகி இமீடியட்டாக பாய்சன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உள்ளே போட்டாங்கன்னா இன்கேஸ் வாமிட்டிங் இல்லை மூச்சு திணறல் இல்லை வயிறு வலி அந்த மாதிரி இருந்தால் நம்ம உடனே பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே வந்து மோஷனில் வருதான்னு பார்க்குறது பெட்டர். அப்படி மோஷனில் வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா என்ன மாதிரி முழிந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை வாட்ச் பண்ணுறது பெட்டர். ஓகே டாக்டர், ஐ திங்க் ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம நேயர்களுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.